வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பாராம். மனைவிட்டையும் இப்படி சொல்லுவாராம். மனைவியே ஒரு நாள் கேட்டாங்களா அழகிரிட்ட, குரு பயிற்சின்னா என்ன, சனி பயிற்சின்னா என்னன்னு. மனைவிட்ட சொல்லியிருக்காரு, சனி பயிற்சின்னா நீ உன் வீட்டுக்கு போறது, குரு பயிற்சின்னா நீ வரும் பொழுது உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வர்றது குரு பயிற்சின்னாதான். அப்படி நகைச்சுவையை கொட்டி தமிழ் மேடைகளை அலங்கரிக்கின்ற அற்புதமான பேச்சாளர். அவருடைய நகைச்சுவையை கேட்டு ஒரு நாள் நரசிம்மராவை சிரித்திருக்கிறார். மயிலாடுதுறை அழகிரி தமிழின் நிலைமை வருந்தும்படி இருக்கிறது என்கிற அணிக்கு தலைமை தாங்கி பேசவிருக்கிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு என் ஆறுயிர் மாமா, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தொண்டால் பொழுதெடுக்கின்ற மக்கள் தொண்டன், ஆளி பேரலை கோரதாண்டவம் ஆடிய பொழுது அங்கே முதல் ஆளாக வந்து நின்று அந்த சபிக்கப்பட்ட மக்களை தொட்டு தூக்கி காப்பாற்றிய நிஜமான மக்கள் தொண்டர் என் கண்ணியத்திற்குரிய மாமா, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் KMA MGK நிஜாமுதீன். ஒரு நட்சத்திர தகுதியுள்ள சொற்பொழிவாளர் அவர். ஏற்கனவே அவர் தேசிய லீக் என்கிற இயக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். இப்பொழுது இருக்கிறீர்களா என்று கேட்டேன். எல்லா லீக்கும் வீக் ஆகிவிட்டதால் இப்பொழுது நான் அதிலெல்லாம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது அவர் தன்னிச்சையாக இயங்குவதாகவும், இஸ்லாமிய பெருமக்களினுடைய பொருளாதார சமூக சூழலை சிந்தித்து ஒரு புத்தகம் எழுதி வருவதாகவும் அவர்கள் சொன்னார்கள். நட்சத்திர தகுதி உள்ள சொற்பொழிவாளர், பார்க்கிறவர்களெல்லாம் பாசத்தை பரிவை கொட்டுகிற கண்ணியத்திற்கும் கரையில்லாத அன்பிற்கும் உரிய மாமா, இன்னைக்கு பெருநாள் அவருக்கு. இந்த பெருநாளுக்கு அவர் நம்ம கூட வந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. வீட்டில் இருந்து மத்தியானம் பிரியாணி, காலையில நெய்ச்சோறு, சாயங்காலம் ஆப்பம், புட்டு, இடியாப்பம்னு சொல்லி ஒரே மட்டன் சிக்கன் சகிதமாக இன்றைக்கு கணக்கில்லாத மனைவி குழந்தைகளோடு எங்காவது சுற்றுப்பயணம் போகிற பொன் வேளையை தவிர்த்து விட்டு நிஜாமுதீன் இங்கே வந்திருக்கிறார் என்றால் தமிழுக்கு வாழ்வு உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு வந்திருக்கிற நிஜாமுதீன் அந்த அணிக்கு அணி சேர்க்க வந்திருக்கிறார். அவருக்கு அழகிரியினுடைய அணிக்கு மீண்டும் அணி சேர்க்க புலவர் ஆறு துரைக்கண்ணன் அவர்கள். ஆறு துரைக்கண்ணனை நான் அறிய மாட்டேன் என்றாலும் ஆறு துரைக்கண்ணவனை அறியாதவர்கள் இப்பகுதியில் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆறு துரைக்கண்ணன் அவர்கள் ஒரு ஆறு போல சலனமில்லாமல் சபலமில்லாமல் பாய்ந்து கொண்டே இருக்கின்ற ஆறு போன்ற தமிழிடையில் பேசுகிற ஆறு துரைக்கண்ணன் அவர்கள் வருந்தும்படியாக என்று பேச வந்திருக்கிறார்கள். வாழ்த்தும்படியாகத்தான் இருக்கிறது என்று பேச வழக்கறிஞர் அழகு சுந்தரம், MA BL பட்டம் பெற்ற வழக்கறிஞர், உயர் நீதிமன்றத்தில் வாதிடுகிற வழக்கறிஞர், நான் பார்த்து பொது வாழ்வுக்கு வந்தவர், இன்னைக்கு என் கண் முன்னாலேயே என்னை விட வேகமாக வளர்ந்து நிற்பவர். நாளைக்கு நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அழகு சுந்தரத்திற்கு அடுத்த இடத்தில் தான் எனக்கு ஒரு இடம் என்கிற அளவிற்கு இன்னைக்கு விசுர்வம் எடுத்திருக்கின்ற நல்ல தேன் தமிழிலே, சந்தம் மாறாத தமிழிலே, மல்லிகை மணக்கு மதுரை தமிழிலே சரம் சரமான செய்திகளை அடுக்கடுக்காக கொட்டி அனைவரையும் ஈர்க்கின்ற ஆற்றல் பெற்ற என் ஆறுயிர் தம்பி